கர்த்தர் ரொம்ப நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கும் இந்த நாளையும் உங்களுக்காக தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஸோ எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய நோக்கத்தின்படி, தம்முடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். எந்த ஒரு காரியமே உங்கள் வாழ்க்கையில் வீணாக போகிறது கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீங்களும் நானும் தாழ்ச்சி அடைகிறது கிடையாது. என்னாலும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். என்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் அழிவுகளோ, கெட்ட காரியங்களோ, மோசமான காரியங்களோ நம்மளுக்கு ஏற்படாது. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் நம்மளை எங்கே நடத்தணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அங்கே தான் நடத்திட்டு இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை திட்டமிட்டு நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் சூஸ் பண்ண, நீங்கள் தெரிந்து கொண்ட, நீங்கள் ஆசைப்பட்ட நிலைமையாக இருக்காது. ரொம்ப ஒரு ப்ரெஷர் நிறைந்த, ரொம்ப ஒரு டென்ஷனான சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். பிடிக்காத வேலையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். ஒரு பிடிக்காத இடத்துல உங்கள் வீடு இருக்கலாம். எதுவுமே நீங்கள் ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு செய்கிறது போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல உங்களை வச்சிருந்தா நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்கன்னு தெரியும். அதனால அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறார். அவர் மெய்ப்பராக இருக்கிறதுனால நம்முடைய ப்ரொவிஷன்ஸ், நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்மளுக்கு தேவையான மேய்ச்சல் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்மளுக்கு தேவையான வேலை எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். பொருளாதாரம் எங்கே இருக்குது, சுகம் எங்கே இருக்கிறது, அமைதி, சமாதானம், இதெல்லாம் எங்கே இருக்குன்றது நல்ல மெய்ப்பருக்கு தெரிந்ததுனால அவர் ஏற்படுத்தி இருக்கிற திட்டமிட்ட இடத்துல, சூழ்நிலையில் உங்களை வச்சிருக்கிறார். அதனால நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். ஒருவேளை உங்கள் கையில் எதுவுமே இல்லாதது போல தெரியலாம், ஆனால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். யூ ஷால் நாட் வாண்ட். உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் அப்படின்ற ஒரு காரியமே இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார். தாழ்ச்சி இல்லாமல் உங்களை நடத்துவார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை நடத்துகிற சூழ்நிலை மரண இருளின் பள்ளத்தாக்கு போல இருக்கலாம். ஆனால் அங்கேயும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவர். God is so good and God is so intentional. தேவன் திட்டமிட்டு செய்கிறவர். தேவன் வேண்டுமென்றே நிறைய காரியங்களை செய்கிறவர். தேவன் நிறைய உள்நோக்கத்தோட பல காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இப்பொழுது உள்ள சூழ்நிலை ஏதோ ஒரு உள்நோக்கம் அதுக்குள்ளே இருக்கிறது. அது என்ன என்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பி விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்றத வருகிற நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கும் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார்.